பேரவைத் தலைவர்களே, நிகழ்கால போக்குகளை சீரமைப்பதில் காட்டிடும் கவனத்தையும் ஆர்வத்தையும் எதிர்கால வளர்ச்சியிலும் நமது அரசு காட்டி வருகிறது. அரசு அலுவலகங்களும் கணினிமயமாகி வருகின்றன. அரசு சேவைகள் இணைய வழியில் துரிதமாக மக்களுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. ஏன் இன்று சட்டமன்றத்தில் கூட காகித புழக்கம் குறைந்து கையடக்க கணினியில் நீர்நிலை அறிக்கை உட்பட சட்டமன்ற பதிவுகள் காண கிடைப்பது நம்முடைய நாட்டிலேயே முதன்முறை அல்லவா? வருங்காலங்களில் மனித வளத்தை பயன்படுத்துவதில் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கப் போகும் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தும் AI மிஷன் அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கிறது. நடைபெற்று வரும் தொழில் புரட்சியில் மிகப்பெரிய பங்கு வகிக்கக்கூடிய செமிகண்டக்டர் மிஷன் 2030 ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அரசு பொறியியல் கல்லூரிகள் மற்றும் தொழிற்பயிற்சி நிறுவனங்களின் நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இண்டஸ்ட்ரி 4.0 தரம் உயர்த்தப்பட்டிருக்கிறது. நவீன தமிழ்நாட்டின் சிற்பி முத்தமிழறிஞர் கலைஞர் எப்படி துண்டு பிரசுரம் மூலம் முதல் ட்விட்டர் காலம் வரை தன்னை தகவமைத்துக் கொண்டாரோ, அதேபோல் தமிழ்நாட்டில் மனித வளத்தையும் நவீன தொழில்நுட்ப பாதையில் கொண்டு செல்ல இந்த ஆட்சி அடித்தளம் அமைத்திருக்கிறது. கடந்த 2000 ஆண்டு உலகமே 10,000வது ஆண்டு கொண்டாட்டத்தில் கழித்து கொண்டிருந்த போது ஜனவரி 1 அன்று வான்புகழ் வள்ளுவருக்கு முக்கடல் சங்கமிக்கும் குமரிமுனையில் சிலையெடுத்தவர் நம் முத்தமிழறிஞர் கலைஞர் ஆவார்கள். அது மட்டுமன்றி அதே ஆண்டு சென்னையில் தரமணியில் டைடல் தொழில்நுட்ப பூங்காவையும் அவர் திறந்து வைத்தார். தொன்மையும் தொடர்ச்சியும் தமிழகத்தின் பெருமை என்று சுட்டிக்காட்டிய கலைஞர் வழியில் ததும்பி வழியும் தமிழ் பெருமிதம் ஒருபுறம், உலகையே வெல்லும் தொழில்நுட்பம் மறுபுறம் என்ற உயர்நோக்கோடு வீடு நடை போடுகிறது இந்த அரசு. இந்த அரசினுடைய முக்கியமான நோக்கங்களில் காலநிலை மாற்றமும் ஒன்றாகவே இருந்து வந்திருக்கிறது. தொழில்நுட்பம் மட்டுமல்ல, காலநிலை மாற்றம் குறித்து அதீத கவனத்தை இந்த அரசு செலுத்தி வந்திருக்கு. We are building a sustainable future. Climate action is not just a priority. It's Tamil Nadu's responsibility to future generation என்கின்ற அடிப்படை தத்துவத்தை இந்த அரசு முழுதும் உணர்ந்திருக்கிறது. பேரவைத் தலைவர் அவர்களே, எங்களுடைய சாதனைகள் ஒருபுறம் இருந்தால் சவால்கள் நிறைந்ததாகவே இந்த பயணம் அமைந்திருக்கிறது என்பதையும் நான் இந்த பேரவையின் கவனத்திற்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இந்த அரசு பொறுப்பேற்ற போது உலகமே கோவிட் தொற்றால் முடங்கி போயிருந்தது. ஆக்சிஜன் கிடைக்காமல் நாடெங்கும் பலர் உயிர் துறக்கும் இக்கட்டான நிலை. அவற்றையெல்லாம் திறம்பட சமாளித்து தமிழ்நாட்டு மக்களை காத்து நம் பொருளாதாரத்தை மீண்டும் சீர்படுத்திய பெருமை நமது மாண்புமிகு தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்களை சாரும். இந்த 5 வருட காலத்தில் அழையா விருந்தாளிகளாக வந்து இன்னல்கள் பல தந்த இயற்கை பேரிடர்கள், பெருவெள்ளம், கனமழை என அனைத்து பேரிடர்களையும் மாண்புமிகு முதலமைச்சர் தலைமையிலான இந்த ஆட்சி திறம்பட நிர்வகித்தது. மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு அனுமதி மறுப்பு, நிதி ஒதுக்கீடு நிறுத்தி வைத்தது, மும்மொழிக் கொள்கையை வலியுறுத்தி அனைவருக்கும் கல்வி திட்டத்தில் ஒன்றிய அரசின் உதவியை நிறுத்தியது, ஜல்ஜீவன் திட்டத்திற்கு நிதி மறுப்பு என பல்வேறு நிதிச்சுமையோடு தான் நாம் நிர்வாகத்தை நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த வகையில் இயற்கை பேரிடர்கள் ஒருபுறம், ஒன்றிய அரசு தரும் செயற்கை நெருக்கடிகள் மறுபுறம் என பல்வேறு சோதனைகளை எதிர்கொண்டு தமிழ்நாட்டு மக்களை பாதுகாத்து வழிநடத்தி கொண்டிருப்பது நம்முடைய மாண்புமிகு முதல்வர் அவர்கள்தான். சவால்கள் நிறைந்த பாதையில் நிலைகுலையாமல் நேர்கொண்ட பார்வையோடு நாம் பயணம் செய்வதற்கு வழிகாட்டுவது முத்தமிழறிஞர் கலைஞர் அளித்த ஒரே ஒரு வாசகம்தான், நாம் தென்றலை தீண்டியதில்லை, ஆனால் தீயை தாண்டி இருக்கிறோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.